சட்ட ஒழுங்கு கேட்க வேண்டியதே இல்லை, மிக மோசமா இருக்குது. இப்ப கூட நான் வரும்போது பார்த்தேன், திமுக மேடையில் ஒரு எம்பி எம்எல்ஏ சண்டை போட்டுக்கிறாங்க. வலைதளத்தில் காட்டாங்க. வரும்போது நான் வாகனத்தில் வரும்போது ஒரு எம்எல்ஏவும் எம்பியும் மேடையிலேயே சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் எங்க போய் நாட்டு மக்களை காப்பாற்ற போறாங்க? இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்காரு, காவல்துறை உயர் அதிகாரி இருக்காங்க, அந்த இடத்துலயே மேடையிலேயே 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்ட காட்சி இன்றைக்கு வலைதளத்தில் வருது. அதோட 2 நாளைக்கு முந்தி, நேற்றைக்கு முன்தினம் இன்றைக்கு சென்னையில் சிறையிலிருந்து நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்த கைதிகளை பேருந்தில் அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போகும்போது திருப்பி கூட்டிட்டு வரும்போது, நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருப்பி கூட்டிட்டு வரும்போது, அதில் 2 வீலர் 2 பேர் வந்து, இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் அதுக்குள்ள சில பொட்டணத்தை போடுறாங்க எங்க பேருந்துக்குள்ள. உடனே அதுல பிரச்சனையாகி அங்கே கைதிகளுக்கும் காவலருக்கும் பிரச்சனை, அங்க தாக்கிக்கிறாங்க. இப்படிப்பட்ட காட்சி திமுகவில் தான் பார்க்க முடியும். எங்க போய் காவலருக்கே பாதுகாப்பு இல்லை, கைதி காவல்துறை அதிகாரியை மிரட்டுறாங்க. அந்த பேருந்து நிலையத்தில் போகும்போது வலைதளத்தில் வந்த காட்சி